சூப்பராக தெரியும். ஸோ இதுவே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இப்போ கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. நேருக்கு முன்னாடி வீடியோ அந்த ஹோட்டல் வந்து 1988 ஜான் ரிஸ்பன் அப்படின்னு ஒருவர் வந்து அந்த ஹோட்டலை வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதை வந்து வாங்கிங்கன்னா போர்ச்சுகீஸில் வந்து சண்டை போட்டிருக்காரு. அந்த போர்ச்சுகீஸ்லேருந்து வின் ஆகி அவர் வந்து அந்த ஹோட்டலை வந்து ஆட்டி படைச்சிருக்கனால ஸோ அந்த ஹோட்டலை வந்து கைவிடமாக வந்து மாற்றிட்டு. ஸோ இதே மாதிரி அவர் வந்து ஒரு சாபம் வைக்கிறாங்க. அந்த ஹோட்டலை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க வந்து ஏரியா மாற்றிடுவாங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பையனும் ரொம்ப ரொம்ப ஆவலாக வந்து பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கிறான். ஓகேங்களா, அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ரிஸ்பன். ஸோ அவன் வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறான் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அது ஒரு மிஸ்டீரியஸ் ஹோட்டல். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சுருப்பான். ஸோ அவனுக்கு அதான் மேலே. ஸோ அவங்க வந்து பேனா பயம். ஸோ அவனுக்கு அதை பார்க்குறது தான் ரொம்ப 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 பிடிக்கும். அவன் வந்து நைட் டைம் காலைல வந்து பார்க்கும்போது அவர் வந்து செக்யூரிட்டி வந்து நிறுத்திடுறாரு. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான்னா செக்யூரிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருவான். அடிச்சுட்டு இழுத்துக்கு போயினதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு ஒரு உருவம் தெரியுது. அதை எடுத்தோடனே பார்த்து செம்மையாக ஷாக் ஆகிறான். இதோட அந்த பாட் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ அடுத்த பாட் என்ன ஆச்சுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை @rate of Tension யூடியூப் சேனல். ஸோ பார்ட் 1 கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, ஹாண்டட் ஹோட்டல் பார்ட் 1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஸோ பார்ட் 1 பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த கயிறு இருக்குல்ல, இதை வந்து போன வாட்டி நம்மளை பயமுறுத்துச்சு. ஸோ நான் பயப்பில்லை, என்னதுரான்னு பார்த்துட்டு இருந்தேன். சடனாக ஆடிட்டு இருந்துச்சு, லைட்டாக பயமாக இருந்துச்சு. பயமாக இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்கிறேங்க. ஸோ என்னன்னா போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போனாங்க. 1.7K வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் நம்மளுக்கு டச் ஆச்சு. ஸோ ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நான் உங்களுக்கு பார்ட் 100 வரைக்கும் கூட்டிகிட்டு போவேன். ஸோ இந்த பார்ட் வச்சுக்கிட்டேன். ஸோ வீடியோ செம பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக இருக்கும்போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? போயிடலாம். ஸோ அவங்க ஒருத்தனை பார்த்து ஷாக் ஆயிடான். ஸோ அவங்க போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒருத்தன் பார்த்து ஷாக் ஆகிட்டான்னு சொன்னால அதை பார்த்து பயந்துடுறான். யாரும் அவனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓடி போய் அவங்க பார்க்குறான். ஸோ அவங்க பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க யாருமே இல்லை, சரி இவனும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். யாரும் உள்ளே இருந்து கத்துற மாதிரி, சிரிக்கிற மாதிரி நிறைய சவுண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு வந்து கேட்டுருக்கு. யாரோ இந்த ஜன்னலேருந்து எட்டி பார்க்குற மாதிரி, இந்த ஜன்னலேருந்து எட்டி பார்க்குற மாதிரி செம்ம பயங்கரமான சவுண்ட்ஸ் எல்லாம், இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய நடக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும்னா அப்போ தான் அவன் ஸ்டெப்ஸ் மேலே நடந்துருப்பான். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸில் ஏதோ கீழே விடுறது அதெல்லாம் நிறைய நடக்கும். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கை கண்டுபிடிக்கும். அந்த புக்கிலே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதில் இருந்தால் இந்த கதையை பயங்கர ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னன்னா அந்த பேய் வீட்லேயே நிறையா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. அதுலேயே போயிட்டு ஒரு கேம் ஆடுவோம். அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான கேமு. ஸோ வந்து இந்தியாவிலேயே பேன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் விளையாட போகிறான். அதை வந்து நான் கதையில் சொல்கிறேன், நீங்கள் ரியலாக நினச்சிக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டோரி. ஓகேங்களா, ஸோ அவன் அதை விளையாட போகிறான். வந்து யாருமே தடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவன் ஒருத்தன் தான் இருக்கான். ஸோ அதனால் அங்கே யாருமே இல்லை. ஸோ அவன் கண்ணுக்கு மட்டும்தான் அந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து விளையாடிட்டு இருப்பான். அது விளையாடிட்டு இருக்கும்போது நிறைய ஸ்பிரிட்ஸ் இருக்கும் அதில். ஸோ அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது நிறைய தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிட் 2 ஸ்பிரிட் எல்லாம் நிறைய எக்கச்சக்கமான பேய்கள் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் பாராட்டி தான் ஆகணும். ஸோ எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ அதெல்லாம் தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேமை உடனடியாக ஆடி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் வரான். அடுத்த நாள் காலையில் வந்து அந்த செக்யூரிட்டி வந்து இருக்க மாட்டாரு. ஸோ அந்த ஹோட்டலை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடாக மாற்றிப்பான். ஸோ வீடாக மாற்றி அவன் தான் இருப்பான். டெய்லி ஒரு ஈகல் ஆக்டிவிட்டி நடக்கும். இந்த மாதிரி பேயெல்லாம் வரும். அது மாதிரி சவுண்டெல்லாம் கேட்கும் அவனுக்கு. பட் ஆனால் அவன் வந்து எதுவுமே மதிக்க மாட்டான். அப்படியே டெய்லி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக கரண்ட் போயிடும். ஸோ கரண்ட் போகும்போது காலையில் தான் கரண்ட் போகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மிரர் கிட்ட வந்து ஏதோ ஒரு க்ளோ ஆகும். ஓகேங்களா, ஸோ எப்போலாம் கரண்ட் போகுது அந்த மிரர் வந்து க்ளோ ஆகும். அது ஏன் க்ளோவாக இருந்து இனிமேல் தான் கதையே சுவாரஸ்யமாக மிஸ்டீரியஸாக இருக்கும்போது. ஸோ ஏன்னா அது தொட்டால் அவன் வந்து ஒரு டைமென்ஷனுக்கு போயிடும். அதாவது இன்னொரு காலத்துக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காலகட்டத்துக்கும் போகலாம், இல்லைன்னா ஒரு
ஹாண்டடான ஒரு ஹவுஸ்க்கு போனால். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி புக்லேயே எழுதியிருக்காது. அவன் படிச்சுட்டு இருப்பான் அந்த ஹிஸ்ட்ரி புக்கு. அந்த ஹிஸ்ட்ரி புக்லேயே எழுதியிருக்காது. ஓகேங்களா, அந்த ஹிஸ்ட்ரி புக்லேயே எழுதியிருக்காது. பட் ஆனால் செம்ம மிஸ்ட்ரியாக போகும். இங்கே என்ன கதை சொன்னேன், பயங்கரமாக இருக்கும். இதில் பயந்துருவீங்கன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து டச் பண்ணுறோம். ஓகேங்களா, அந்த மிரர் டச் பண்ண உடனே ஏதோ அவனை வந்து இழுக்கல. ஆக்சுவலாக அவன் வந்து அது லைட்டாக இது சொல்கிறான். ஆனால் வந்து அவன் யாரே இழுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் அவனுக்கு நிறைய வந்து ஃபீல் ஆகும். ஓகேங்களா, ஸோ அவன் ஏன் இழுப்பாங்கன்னு அவனுக்கே தெரியாது. பட் ஆனால் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்துடும். ஏன் அந்த மாதிரி வருதுன்னா, ஸோ அதான் ஒரு மிஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா இந்த மாதிரி கரண்ட் போனதுக்கப்புறம் ஏன் தான் க்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு, ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் போகாதுல்ல. ஸோ அதனால ஜென்ரேட்டருக்கு சுவிட்சை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் கை விடுறாங்க, யாரோ இழுக்கிறாங்க. ஸோ இழுத்துட்டாங்க. உள்ளே வந்து பார்த்தா இங்கேருந்து தான் ஷாக் ஆகும். ஸோ அங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு டைமென்ஷனுக்கு வந்திருக்கு. அந்த டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களே இருக்க மாட்டாங்க, ஃபுல்லாக பேய் கூட இருக்காதுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமென்ஷனை வந்து அவன் மாட்டிப்பான். ஸோ அவன் இதுலேருந்து எப்படி வெளியில் போக போகிறான்னா இனிமேல் கதையில் பார்க்க போகிறோம். ஸோ இதான் வந்து அது சீக்ரெட்டாக இருக்க போதும் அந்த வீட்டில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த ஹிஸ்ட்ரி புக்கில் கூட அவனுக்கே தெரிஞ்சிருக்காது. அதாவது அந்த 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 ஒரு ஜான் லிஸ்பன் கூட தெரிஞ்சிருக்காது. ஸோ இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ஏன் அப்படி நடக்குதுன்னா, இவன் வந்து பார்த்து ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிருக்கான். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் 5 மினிட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் பார்ட் போகிறதுக்கே டைம் நிறையா ஆயிடுது. ஓகேங்களா, ஸோ அதனால வந்துட்டு அடுத்த பார்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ பார்ட் 1 டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ